சாதனா, நான் குளிச்சுட்டேன், நீ போய் குளிப்போ, டைம் ஆச்சு. பொண்ணுங்க மாதிரி எவ்வளோ நேரம் தான் குளிக்கிறது கூட தெரியல. எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது? என்ன கார்த்திக் இது, குளிச்சுட்டு வந்து அப்படியே நிற்கிறீங்க? உங்களுக்கு நல்லா இருக்கா? போங்க ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வாங்க. அப்படியே வந்து நின்றுட்டு என்னை வேறு கூப்பிடுங்க. என்னடி இப்போ மூஞ்சியை திருப்பிக்கிறேன்? நான் என்னன்றி நிற்கிறேன், துண்டோடு தானே நிற்கிறேன். இதில் ஒன்றும் அசிங்கமாக தெரியலையே, இப்போதுக்கு நீ மூஞ்சியை திருப்பிக்கிட்டு இருக்க? ஆமாம், இப்படி குளிச்சுட்டு வந்து அரையும் குறையுமா நின்று அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்களாக்கும். முதல்ல நீங்கள் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கூப்பிடுங்க, நான் அப்புறம் குளிச்சுக்கிறேன். எனக்கு டைம் ஆனால் கூட பரவாயில்ல. ரொம்ப பண்ணாத சாதனா. இப்போ என்ன பண்ணாங்க, நான் குளிச்சுட்டு வந்து டவலோடு நிற்கிறேன். நான் டவலோடு தான் ஹாலெல்லாம் தெரிவேன், தெரியுமா? நீ வந்து ரொம்ப ஒரு மாதிரி பண்ணுற. ஓ, புதுசாக பார்க்குறீல்ல, அதனால் அப்படி தான் இருக்கும். என் அழகை கண்டு மயங்கிடுவோம்னு பயப்படுறேன், அப்படி தானே? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் யாரையும் பார்த்து ஒன்றும் மயங்க மாட்டேன். மயங்கிற அளவுக்கு இங்கே ஒன்றும் இல்லை. நீங்கள் முதல்ல ட்ரெஸ்ஸை மாற்றணும். மயங்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லைன்னா அப்போ திரும்ப வேண்டியதானே? எதுக்கு திரும்பியே பேச மாட்டேங்கிற? மூஞ்சி அந்த பக்கமே திருப்பி வச்சுருக்க. உனக்கு பையன் உன் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை. இப்படியே திரும்பி என்னையே பார்த்தீங்கன்னா வச்சுக்கவே, அப்படியே ஃப்ளாட் ஆயிடுவேன். ஏதாச்சும் தப்பு தண்டு ஆயிருமோ அப்படின்னு தானே பயப்படுறேன். அப்படிலாம் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், சும்மா திரும்ப. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என் மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. அப்படிலாம் ஒன்றும் நான் அசர மாட்டேன். எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. யாரையும் நான் அந்த மாதிரி பார்த்ததில்லை, எனக்கு பார்க்கவும் பிடிக்காது. முதல்ல நீங்கள் ட்ரெஸ்ஸை மாற்றுங்க, அப்புறம் பேசிக்கலாம் எதாக இருந்தாலும். உனக்கு பயம் சாதனா, அதை நீ வெளிப்படையாக சொல்ல வேண்டியதானே, ஒத்துக்க வேண்டியதானே. அது எதுக்கு இப்படி மூடி மறைக்கிற? நீ நடிக்காத, சரியா? இல்லையே, நான் ஒன்றும் நடிக்கலையே. நீ தான் நடிக்கலையில, அப்போ சும்மா திரும்பி பேசு. எனக்கு அந்த பையமா? நான் திரும்பி பேசுவேனே. இப்போ என்ன, போய் ட்ரெஸ்ஸை மாற்றுங்க, போங்க. அதான் சொல்லிட்டு போங்க. சொல்லிட்டு திரும்பிட்டா இப்படி? இங்கே பாருவே, என்னை பார்த்து சொல்லு. நீ வாட்டுக்கு திரும்பின, எனக்கு என்னன்னு சொன்ன, கடமைக்கு சொன்ன மாதிரி அப்படியே திரும்பிட்ட. பார்த்துக்கிறேன் உன்னைய விடு. எங்கே உன் மனசு மாறிடுமோன்னு பயப்படுறேன். பரவாயில்ல, அந்த பயம் இருக்கிறது நியாயம் தானே. இவ்வளோ அழகாக பிறந்தது என்ன ஏன் தப்பா? சரி வீடு, போயிட்டு போகிறேன். இந்த அழகு உனக்கு தான் வாய்க்கணும்னு கொடுத்து வச்சிருக்கு. அதை பார்ப்பேன்னு பார்த்தா நீ பார்க்க மாட்டேங்கிற. பொண்ணுங்களுக்கு சைட் அடிக்க தெரியும்னு எனக்கு தெரியும், ஆனால் பசங்களுக்கு தெரியாமல் அடிக்கிறீங்க. ஆனால் நாங்கள் அப்படியா? எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி வெளிப்படையாக அடிக்கிறோம்ல, அந்த மாதிரி அடிக்க வேண்டியதானே. நானும் ஒன்றும் கோச்சிக்க மாட்டேன், சரியா? எனக்குலாம் அப்படிலாம் ஒன்றும் பயம் இல்லைப்பா. தெரியுது, நீ பார்க்கும் போதே தெரியுது. சரி போய் குளிச்சுட்டு வா, டைம் ஆச்சு. 2 பேரும் ஒன்றாவே போகலாம் ஆஃபீஸ்க்கு. சரி, நீங்கள் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கீழே போங்க, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், சாப்பிடலாம். சரி, வேகமாக குளிச்சுட்டு வா. சும்மா திரும்பி பாரு, நான்லாம் ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டேன். பார்க்கலாம். பார்க்க டைம் வரும், அப்போ நான் பார்த்துக்கிறேன். கொழுப்புதே உனக்குலாம். நேரத்துலேருந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் பேசுகிற, உன்னை கவனிச்சுக்கிறேன். என்னது, சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை. திணி கூட இல்லையே. சாப்பாடு செய்யலையா? நம்ம இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டோம். கொஞ்சம் சீக்கிரமே எழுந்திரிச்சிருக்கணும். சாப்பாடு அத்தை செஞ்சுருப்பாங்கன்னு நினச்சேன், ஒன்றுமே செய்யலையே. கார்த்தி வேறு சாப்பிட வந்துடுவார். இப்போ நான் என்ன பண்ணுறது? என்னோட தப்பு தான். ஃப்ரிட்ஜுக்குள்ளே மாவு இருக்கான்னு கூட தெரியலையே. மாவு இருந்தால் சட்னி அரைக்கணும், டைம் ஆச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியலையே. என்ன மகாராணி, இப்போ தான் ரூமை விட்டு வெளியில் வரைய போல். இத்தனை நாளாக நீ தான் சமைச்ச, நல்லா ஒரு வாரம் கிச்சுன்னு சமைச்ச. நேற்றுலேருந்து நடவடிக்கையில் கொஞ்சம் மாற்றம் தெரியுது. பொண்டாட்டின்னு சொன்னோன்னே மண்டையில் கொம்பு முளைச்சிருச்சோ? இல்லைங்கத்த, நைட்டு கொஞ்சம் தூங்க லேட் ஆயிடுச்சு. ஒர்க் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு ட்ரெஸ் வாஷ் பண்ண வேண்டியிருந்துச்சு. வாஷ் பண்ணிவிட்டு லேட்டாக தான் தூங்கினேன்னா, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாப்பாடு எதுவும் செய்யலையா? ஆமாடி, உனக்கு ஆக்கி கொட்டுறதுக்கு தானே எங்கள் அப்பா அத்தை என்னையை பெற்று விட்டாங்க. உனக்கு வடித்து கொட்டுறதுக்கு தான் நான் இருக்கணும். உனக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுது? வேலைக்காரி மாதிரியே தெரியுது. இத்தனை நாள் ஒரு வாரமாக நல்லா பணிஞ்சு திரிஞ்சேன். இப்போ கொஞ்சம் தலையில் கொம்பு முளைச்சிருச்சுல, அதனால உங்கள் இஷ்டத்துக்கு தான் ஆடுவியே. உங்களுக்கு சமைச்சு கொட்டணும், வடித்து கொட்டணும், அதுக்கு தானே நான் இருக்கேன். என்னாலாம் செய்ய முடியாது. உனக்கு வேணும்னா செஞ்சு தின்னு, இல்லையா பட்னியாக கிடந்து சாவு. இல்லைங்கத்த, லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் எந்திரிக்க. நீங்கள் செஞ்சிருப்பீன்னு நினச்சேன். இல்லாட்டினா வந்து செஞ்சிருப்பேன். ஃப்ரிட்ஜில் மாவு இருக்காத்த, சட்னி எதுவும் இருக்கா? எனக்கு கூட வேணாம். கார்த்தி பாவம், பசி தாங்க மாட்டார். நாங்கள் போய் எப்போ கேண்டீனில் சாப்பிட்ட அப்புறம் வேலைக்கு போகிறது? டைம் ஆகணும்ல. கிடக்கட்டி, அவனும் பட்னியாக கிடக்கட்டும். அவன் பண்ண வேலைக்கு அவனுக்கு வகை வகையாக செஞ்சு கொடுப்பாங்களா? காலையில் எழுந்து அவனுக்காச்சும் செய்யலாம் தான் நினச்சேன். நேற்று பேசினல்ல, அந்த பேச்சை பார்த்து நான் செய்ய தோணலை. நம்ம அம்மா பாவமே, நம்ம அம்மாவுக்கு பிடிச்ச பொண்ணை தானே கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு தோணுச்சு அவனுக்கு. ஒன்னே பொண்டாட்டின்னு சொல்லி கொடுத்துட்றேன், நீனே செஞ்சு கொடு. நான் இதுக்கு பார்க்கணும், நான்லாம் ஒன்றும் பார்க்க மாட்டேன். இல்லைங்கத்த, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அவங்க மேலே என்னத்த தப்பு இருக்குது? உங்கள் பிள்ளை மேலே இப்படி வெறுப்பை காட்டாதியே. பாவம் அவங்க ரொம்ப நல்லவங்க. என் புள்ள நல்லவன் தாண்டி, அவனை பற்றி நீ சர்டிஃபிகேட் கொடுக்குறியா? என் புள்ள எப்படிப்பட்டவனு எனக்கு தெரியும். நீ வந்து தாட்டி இந்த குடும்பத்தில் பிரச்சனையே வந்துச்சு. நீ மட்டும் வராமல் இருந்திருந்தீன்னு வச்சுக்கவே, இந்நேரம் கல்யாணம் பேசி முடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்போம். நானும் என் பிள்ளையும் நல்லா சந்தோஷமாக பேசி சிரிச்சுட்டு இருந்திருப்போம். நீ என்னைக்கு இந்த வீட்டில் காலடி எடுத்து வச்சியோ, வீட்டை அப்படியே 2 மடங்காக பிரிச்சுட்டேன். இல்லைங்கத்த, நான் என்னத்த பண்ணினேன்? என் தப்பு என்ன இருக்குது? அது கடவுள் போட்ட முடிச்சு.
ஆமாம் ஆமாம், கடவுளாக வந்து எல்லாம் பேசி வச்சு முடிச்சு போட்டாராக்கும். அப்படியே நடிக்காதியே, எல்லாத்தையும் பிளான் பண்ணி தானே செஞ்சியே, எல்லாம் உங்கள் பிளான் பண்ணி தானே நடத்திக்கிட்டு இருக்கு. அப்புறம் என்ன நடிச்சுக்கிட்டு திரியிறேன்? எல்லாரும் கூட்டு கலவாணியாக தான் இருக்கியே. இதில் என் பிள்ளை வேற வக்காலத்து வாங்க வர நல்லவன், அவன் நல்லவன் எனக்கு தெரியாதாக்கும். என்னத்த நான் இருக்கதே இப்போ உங்களுக்கு பிரச்சனையா? நான் இல்லைன்னா நீங்கள் சந்தோஷமா இருப்பீங்களா? ஆமாடி, நீ இருக்கிறதாண்டி எனக்கு பெரிய தலைவலியாக இருக்குது. இந்த வீட்டுக்கு எனக்கு ஏதாச்சும் நல்லது செய்யணும்னு நினச்சின்னு வச்சுக்கவே, சொல்லாமல் கொள்ளாமல் எங்கிட்டாச்சும் ஓடி போயிரு. என் பையன்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். இல்லைங்கத்த, நான் எப்படித்தான் போகிறது? எனக்கு போகிறதுக்கு மனசே வரல. முன்னாடியாச்சும் போகலான்னு தோணுச்சு. இப்போ எல்லாரும் பாசம் வச்சுருக்காங்க, அப்புறம் எப்படித்தான் எனக்கு போக தோணும்? நான் அந்த சொந்தக்கு தானே உங்களுக்கு. கொஞ்சம் கூட என்னை ஏற்றுக்க மாட்டீங்களா? எதுக்கு இப்படி வெறுப்பை காட்டுறீங்க? உங்கள் பொண்ணாக இருந்தால் இப்படி பண்ணுவீங்களா? என் பொண்ணு உன்னே மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அவள் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க மாட்டாள். அவளையும் தானே உன் பக்கம் இழுத்து வச்சுருக்கேன். வீட்டில் உள்ள எல்லாரையும் உன் பக்கம் இழுத்துட்டேன். ஆனால் என்னையெல்லாம் உன் பக்கம் இழுக்க முடியாது. அப்படின்னு மனசில் ஏதாச்சும் கனவு வச்சுருந்தீன்னு வச்சுக்கவே, அதை அடியோடு அழிச்சிடு. கார்த்திக் தான் கொஞ்சம் நஞ்சம் என் பேச்சை கேட்டுக்கிட்டு கிடந்தேன். நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டு சரிம்மா சரிம்மான்னு சொன்னேன். இப்போ அவனே எதிர்த்து பேச வச்சுட்டில்ல. இல்லைங்கத்த, சாப்பாடு செய்யலான்னு தான் கேட்டேன். அதுக்கு எதுக்கு இப்படி தோன்றீங்க? சரி விடுங்க, நான் வெளியிலே பார்த்துக்கிறேன். இங்கே பாருடி, நீ இங்கே நிரந்தரமாக இருக்க போகிற, அப்போல்லாம் கனவு கண்டுக்கிட்டு தெரியாத சரியா? நேற்று ஏதோ பேச்சு வாக்கில் அவன் உன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டேன். அதையே மனசில் வச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு தெரியாத. இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் எல்லாமே மாறிடும் சரியா? நீ வாட்டுக்க மனசில் கோட்டை கட்டி வச்சுன்னு வச்சுக்க, அதை சுக்கு நூறாக உடச்சி தள்ளிடு. பின்னாடி அதுவாக உடஞ்சிச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுவீல்ல. நீனா உடச்சா ஒன்றும் தெரியாது. இப்போவே மனசை தேத்திக்க. இந்த வீட்டில் நிரந்தரமாக இருந்தாலும் நினைக்காத. நிரந்தரமாக இருக்கணும்னு நினச்சின்னா வேலைக்காரியாக தான் இருக்கலாம், மருமகளாலாம் இருக்க முடியாது. அதுக்கு உனக்கு கொடுப்பனையெல்லாம் இல்லை. சும்மா எதையாச்சும் இது பண்ணிக்கிட்டு இருக்காது. உங்களுக்கு வடித்து கொட்டணும் மாமி. வந்து கேட்குறப்பாரு உரிமையா, சாப்பாடு செய்யலையான்னு. வேணுன்னா செஞ்சு தின்னு, இல்லைன்னா பட்னியா கடை. என்ன சாதனா, நான் வரதுக்குள்ளே சாப்பிட்டுட்டியா? சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? எனக்கு சாப்பாடு இல்லையா? இல்லை கார்த்தி, சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. தூங்கிட்டு நல்லா சாப்பாடு செய்யலை. இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் வெளியில் சாப்பிட்டுக்கிறீங்களா? என்ன சாதனா இது? எனக்கு கடை சாப்பாடே பிடிக்காது. வீட்டிலே சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டேனா? சாப்பாடு கூட செய்யலையா? அம்மா செய்யலையா? இல்லை, அத்தையும் செய்யலையா? அதையும் என்ன பண்ணுறது இல்லை. கொஞ்சம் கால் மணி நேரம் வேணாம், 10 நிமிஷம் வெயிட் பண்ணுறீங்களா? தோசை மாவுக்கு சட்னி மட்டும் அரைச்சிடுறேன், ஊற்றிக்கலாம். இல்லை சாதனா, டைம் ஆச்சு. இன்னைக்கு ஒரு நாள் பட்னி தான். சரி வா போகலாம். சாரி கார்த்தி, நாளையிலேருந்து சீக்கிரமே எந்திரிச்சிடுறேன். சரி விடு, ஒரு நாளைக்கு ஏதாச்சும் ஒன்றுனா அட்ஜஸ்ட் பண்ணி தானே போகணும். நைட்டு நீ லேட்டாக தானே தூங்குனேன், அதனால எத்திரிக்க லேட் ஆயிடுச்சு. அதனால ஒன்றும் இல்லை, வா. எந்தக்கா இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, ஒரு வார்த்தை கூட சொல்லலை நீ? இல்லைடா, எல்லாமே நல்லா தானே போகுது. எதுக்கு சொல்லணும்? கல்யாணம் ஓகே சொல்லிட்டாங்கன்னு வீட்டில் சொல்லி எப்படியாச்சும் பண்ணிடலாம் அப்படி தானே நினச்சிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா இப்படி நடந்துருச்சு. நான் என்ன கனவுலையாடா கண்ணே இப்படிலாம் நடக்கணும்? அவனுக்கு எம்புட்டு திபுரு இருக்கும். நீ இருக்கும்போது உன்னை விட்டுட்டு அவளை போய் கல்யாணம் பண்ணியிருப்பேன். அப்படியே சப்புன்னு ஒரு அறை விட்டுருக்க வேண்டியதானே, சும்மாவை வந்த நீ? ஏண்டா, நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணி ஒன்றா சுற்றி அந்த மாதிரி இது பண்ணியிருந்தா கூட நான் அற விட்டுருக்கலாம். ஆனால் நாங்கள் லவ்வே பண்ணலடா. அவங்க அம்மாவை தானே கரெக்ட் பண்ணி வச்சு கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சுருந்தேன். அவனே என்னை வேணான்னு சொன்னானே. அப்புறம் அவங்க அம்மா சொன்னோன்னதான் ஒத்துக்கினேன். இப்போ பார்த்தா வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவள் தான் என் பொண்டாட்டிங்கிறேன். எனக்கு எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? அதுவும் அவன் வாயால் சொல்லலை, அவங்க அம்மா அதை காலில் அவங்க தாண்டா சொன்னாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னடா பண்ணுறது? அதான் உன்ட்ட சொன்னேன், ஏதாச்சும் பண்ணலாமா? யாக்கா நீ வேற, அவன் அம்மா ஒத்துக்கிட்டோன்னே அவனே ஒத்துக்கினல்ல, அப்போவே கல்யாணத்தை பேசி முடிச்சு கல்யாணம் பண்ண வேண்டியதானே. நம்ம அம்மாட்ட சொல்லியிருந்தா நான் பேசியிருப்பேன்ல. அதில் வசதியான குடும்பம்னு வேற சொல்கிற, நீ பணக்காரின்னு சொல்லி வச்சிருக்கியாக்கும், அதனால தான் உங்கள் அம்மா ஒத்துக்குச்சா? ஆமாடா, வசதியான தாண்டா சொல்லி வச்சுருக்கேன். தோட்டம் துறவு காரு பங்களா எல்லாம் இருக்குது சொல்லி வச்சுருக்கேன். அதனால தான் உங்கள் அம்மா பேசி மைக்கே உங்கள் மைண்டை சம்மதம் வாங்குச்சு. இல்லாட்டினா உங்கள் அம்மா பேசுமா? அது இப்போ இல்லாதுடா. எப்படியாச்சும் கல்யாணத்தை பண்ணி செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சால் தெரிஞ்சுட்டு போகுது அப்படின்னு நினச்சா இப்போ பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. அட என்னக்கா இதுங்கிட்டு, நானே என் லைஃப்பில் பிரச்சனை இருக்குது உன்கிட்ட வந்து சொல்யூஷன் கேட்கலான்னு வந்தா, நீ அதுக்கு மேலே பிரச்சனையை வச்சுக்கிட்டு இப்படி இது பண்ணுறியே. என் பிரச்சனை கூட நான் மெதுவாக பதிவாக பார்த்துக்கிறேன். உன் பிரச்சனைக்கு ஏதாச்சும் வழி பண்ணணும். என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறது? 2 பேரையும் பிரித்தாதே நான் அந்த வீட்டுக்குள்ளே போகலாம். இல்லாட்டினா இப்படி அந்த வீட்டுக்குள்ளே கூட போக முடியாது. முன்னாடி சர்வசாதாரணமாக நான் பாட்டுக்கு போனேன். இப்போ வீட்டுக்குள்ளே கூட போக முடியாதுடா. என்னடா பண்ணுறது? அவங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்கள வச்சு தான் நீ எல்லா காரியமும் பண்ண முடியும். உனக்கு வீட்டில் அவங்க வீட்டில் சப்போர்ட் அவங்க மட்டும்தானே. அவங்கள மட்டும் விட்டுறாத சரியா? நைஸாக பேசி எப்படியாச்சும் வீட்டுக்குள்ளே போக பாரு. வீட்டுக்குள்ளே போயிட்டேன்னு வச்சுக்கவே, எப்படியாச்சும் பேசி மனசை மாற்றி கல்யாணத்தை முடிச்சிடலாம்ல. அது எப்படிடா அவ்வளோ சீக்கிரம் நடக்குமாடா? இவ்வளோ நாள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சுற்றி தெரிஞ்சவே இப்போ என் பொண்டாட்டி அப்படிங்கிறேன். எப்படிடா நான் பண்ணிக்க முடியும்? ஒத்து வருமா? அதெல்லாம் சரிப்பட்டு வருமா?
இந்த தம்பி இருக்கும்போது நீ எதுக்கு கவலைப்படுற? பேசாம யாருன்னு சொல்ல அந்த பொண்ணு தீர்த்து கட்டிடுவோமா, கடத்திடுவோமா? இல்லாட்டினா என்ன பண்ணலாம் சொல்லு? டேய் என்னடா கொலைகாரன் கொள்ளைக்காரன் ரேஞ்சுக்கு பேசுற? நம்ம நல்லா இருக்கணும்னா யாரை வேணா என்ன வேணா செய்யணும். நம்ம நல்லா இருக்கணும், அதான் நமக்கு முக்கியம். சரியா? நம்ம வாழ்றது இந்த ஒரு லைஃப், அதை நமக்கு முடிச்ச மாதிரி தானே வாழணும். மற்றவக்காகலாம் வாழக்கூடாது. இல்லை, நம்ம லைஃப் நம்ம தான் வாழணும், வேற யாரும் வாழக்கூடாது. நமக்கு பிடிச்சவங்களோட நம்ம மட்டும்தான் இருக்கணும். அதெல்லாம் சரிதான்டா, ஆனால் எப்படிடா பண்ணுறது? நீ கார்த்திகிட்ட பேசுனியா இல்லையா? இல்லைடா, அன்னைக்கு அவர் அப்படி சொன்னதோட நான் பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன்டா, பேசக்கூட இல்லை. நீ இப்படி லூஸு மாதிரி பண்ணினா நீ பேசி அழுது அடம் முடிச்சு அங்கேயே இருந்திருக்கணும்ல. இங்கே என்ன இருக்குன்னு இங்கே வேம ஒடியாந்த அம்மாவை பார்க்க வந்தியாக்கும், அம்மாவையும் இந்த 4 ஓட்டையும் பார்க்க வந்தியாக்கும். வீடு எப்படி இருக்கும்? இல்லைடா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. அங்கே இருந்தாலும் ஒரு மாதிரியா இருக்கும்ல, அதனால தான்டா வந்துட்டேன். சரி விடு, ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம். சரியா? நீ போட்டு மனசை போட்டு எதையும் குழப்பிக்கிட்டே இருக்காத. ம், சரி, எனக்கு செலவுக்கு ஒரு 2000 ரூபா கொடு. என்கிட்ட எங்கடா காசு இருக்குது? என்கிட்ட காசு இல்லைடா, இருந்த காசு பூரா செலவாயிடுச்சு. அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு அந்த ஆண்டிக்கு அவ்வளவு வாங்கிட்டு போனேன் ஸ்நாக்ஸு, தெரியுமா? இப்போ பார்த்தா வீட்டை விட்டு வெளில வந்துட்டு அந்த ஸ்நாக்ஸை கூட வாங்கிட்டு வரல. அவங்களுக்குலாம் எதுக்கு அம்புட்டு வாங்கிட்டு போகிற நீ? என்னடா, அவங்க தான்டா என்னை வீட்டுக்குள்ளே வர சொன்னாங்க, ஒரு வாரம் வந்து இருக்க சொன்னாங்க. அப்போல்லாம் கல்யாணம் ஆனது தெரியாதுல்ல, நான் சந்தோஷமாக தானே போனேன், அதனால சந்தோஷமாக வாங்கிட்டு போனேன். என் வீடு, நான் வாழ போகிற வீடு, இது எல்லாமே நமக்கு தான் அப்படின்னு போனேன். அப்புறம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ போய் ஸ்நாக்ஸ் நான் வாங்கிட்டு வந்ததெல்லாம் தாங்க நான் கொண்டு போகிறேன், நான் கேட்க முடியும்? எனக்கு காசு கேட்டால் மட்டும் இல்லைன்னு சொல்லிடுவேன், மற்ற எல்லாருக்கும் வாரி இறப்பேன். சரி, இருக்கிறத கொடு, ஏதாச்சும் பண்ணலாம். பார்க்குறேன், 500 ரூபா கிடக்கும், அதை வேணால் போட்டு விட்றேன். ஏதாச்சும் பண்ணணும்டா. சரி சரி, பண்ணலாம், இரு. ஹாய் செல்லம். செல்லம்மா, யார் நீங்கள்? என்ன செல்லம், என்னை போய் யாருன்னு கேட்குற? எனக்கு மனசு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? என்ன என்னை பார்க்கவே இல்லையே நீ? யாருன்னு தெரிலன்னு தானே யாருன்னு கேட்குறேன். உங்களை எங்கே வந்து நான் பார்க்க போகிறேன்? நீங்கள் யார் முதல்ல? ஏ மீரா, என்னை தெரியலையா? என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல, சொன்னால் தானே தெரியும். உன் பேர் எல்லாமே நான் கரெக்டாக சொல்கிறேன்ல, அப்போ என் பேர் எல்லாமே நீ கரெக்டாக சொல்லணும்ல. நீ ஃபோட்டோ பார்த்தியே பார்க்கலையா? ஃபோட்டோவா? என்ன ஃபோட்டோ? கிழிஞ்சிச்சு. நாங்கள் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்தேனே, நீ தான் ஏதோ கிளாஸ் இருக்குன்னு வரலையா. ஆனால் ஃபோட்டோ காமிச்சாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உனக்குனே ஃபோட்டோ காமிச்சாங்க, பிடிச்சிருக்கு அப்படின்னு தானே சொன்னாங்க. நீ ஃபோட்டோ பார்த்தியே பார்க்கலையா? ஒருவேளை மறந்துட்டியா? இல்லைங்க, எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு அம்மாட்ட சொல்லிட்டேனே, உங்கள்கிட்ட அவங்க சொல்லலையா? இல்லையே, அவங்க ஒன்றும் சொல்லலையே. உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஃபோட்டோ பார்த்து ஓகே சொல்லிட்ட. கிளாஸில் கொஞ்சம் ஏதோ வேலையாக இருக்குது, அதனால வர டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி, நாங்களும் ஃபோட்டோ பார்த்தோமா, பிடிச்சிருந்துச்சு, நான் நேரில் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நாங்களும் டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டோம். நீ இப்போ என்னடானா பிடிக்கலன்னு சொல்கிற? இல்லைங்க, உங்கள் பேர் என்ன? கிஷோர். இங்கே பாருங்க கிஷோர், எனக்கு உங்கள் ஃபோட்டோ கூட நான் பார்க்கல, தெரியுமா? எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமே இல்லை, அதனால தான் நான் ஃபோட்டோ கூட பார்க்கல. எனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் விட்டுருங்களே. ஃபோட்டோவே பார்க்காம இருந்தால் எப்படிங்க பிடிக்கும்? பார்த்துருந்தா பிடிச்சிருக்குல்ல. இப்போ தான் நேர்லேயே வந்திருக்குல்ல, இப்போ சொல்லுங்கள், ஏன் பிடிக்கல உங்களுக்கு? உங்களை நான் எதுவும் பண்ண மாட்டேன், நல்லா வச்சுப்பேங்க. உங்களை ஃப்ரீடமாக வச்சுப்பேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்யலாம். நீங்கள் வேலைக்கு போகிறதுனாலும் போகலாம், இல்லைனாலும் இருக்கலாம். உங்களை நான் எந்த கம்பல்சனும் பண்ண மாட்டேன். நான் நல்லா பார்த்துப்பேங்க, எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. வேணா யார்ட்டையும் விசாரிச்சு பாருங்களே. அச்சோ இல்லைங்க, எனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் புரிஞ்சுக்கங்க. பிடிக்காதவருக்கு காரணம் இருக்கணும்ல. சும்மா பிடிக்கலன்னு சொன்னால்? இல்லைப்பா, எங்கள் மாமா பையனை தான் நான் லவ் பண்ணேன், அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அதனால தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாமா பண்ணுங்க மாமா பசங்கன்னு வந்து நம்ம வாழ்க்கைக்கு எடுக்கிறதுக்குனே வருவாங்க போல். ஆளுக்கு ஒரு மாமா பொண்ணு மாமா பசங்க வச்சுருக்காங்க, நமக்கு தான் யாருமே இல்லை. உங்களுக்கு இல்லைன்னா நான் என்னங்க பண்ண முடியும்? எங்கள் மாமா பையனை தான் நான் லவ் பண்ணுறேன், அவங்க பேர் கூட அசோக், அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். எங்கள் அப்பாவுக்கு எல்லாம் ஓகே தான், அம்மா தான் கொஞ்சம் முரண்டு பிடிக்கிறாங்க. அதனால தான் இந்த வேண்டாத வேலையை பார்த்து வச்சுருக்காங்க. அவங்க சொன்னது சாரிங்க, அவங்க சொன்னதுக்கு எனக்கு பிடிக்கலைங்க. நான் பிடிச்சிருக்கேன்னு உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை, உங்கள் மனசை கஷ்டப்படுத்தியிருந்தா சாரி. என்ன சொல்லலாம், நீ வாட்டுக்கு சாரின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக போகிற. என் மனசில் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். என் மனசெல்லாம் என்னால் மாற்றிக்க முடியாது. நீ உன் மனசை மாற்றிக்கிட்டு கல்யாணத்துக்கு ரெடி ஆயிரு, சரியா? ஏன் உங்கள் மனசை மட்டும் நீங்கள் மாற்றிக்க மாட்டீங்க, என் மனசை மட்டும் நான் மாற்றிக்கணுமா? என்னால் மாற்றிக்க முடியாது. நாங்கள் எத்தனை வருஷமாக லவ் பண்ணுறோம் தெரியுமா? வருஷக்கணக்காக லவ் பண்ணுறோம். இப்போ வந்தோடனே நாங்கள் ஈஸியாக தூக்கி போட்டு வந்துடணுமாக்கும். போய் வேறு பொண்ணை பாருங்கள் போங்க. பார்த்து இப்போ ஒரு வாரம் தானே ஆகுது, அதுக்குள்ளே என்ன கோட்டையாக கட்டி வச்சுருக்கீங்க? இங்கே பாரு, என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பூரா உன்னை ஃபோட்டோவை காட்டி தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லி வச்சுருக்கேன். இப்போ வந்து நீ குட்டியை கிளப்புனீன்னா வச்சுக்கவே, நான் என்ன பண்ணுவோம்னே தெரியாது. என் மனசில் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன், நான் அதை அடைஞ்சே தீருவேன். எனக்கு ஒன்று வேணும்னா அது வேணும், வேணான்னா வேணாம். எனக்கு நீ வேணும், அதனால நீ ஒத்துக்கிற.
என்னதே பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். ஏங்க எனக்கு பிடிக்கலங்க, பிடிக்காம எப்படி உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? மனசில் ஒருத்தர் வச்சுக்கிட்டு இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. போங்க, போய் வேறு வேலை இருந்தால் பாருங்கள். எனக்கு இதான் சொல்ல வேலை இனிமே. இங்கே பாருங்க, சில்லங்கில்லன்னு சொல்லி பின்னாடி வந்து பேசாதீங்க. யாராச்சும் பார்த்தா தப்பாக நினைப்பாங்க. நினச்சிட்டு போட்டோம், யார் வேணால் நினச்சிட்டு போட்டோம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா நீ என் பொண்டாட்டியாக போகிறவ. நான் உன்னை பார்த்து பேசுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். யாருக்கும் கேட்குறதுக்கு உரிமை இல்லை, உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. சரியா? யார் வந்து கேட்டாலும் நான் பதில் சொல்லிக்கிறேன். நீ எதுவும் கவலைப்படாத, ஓகே? சரி வா செல்லம், உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டுமா? இல்லை, நான் எங்கள் மாமா பார்த்துட்டு தான் வருவேன். படித்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் என்ன மாமா பார்க்க போகிறேன், ஆட்டுக்குட்டியை பார்க்க போகிறோம்னு. மாமாவெல்லாம் இனிமேல் ஒன்றும் பார்க்க தேவையில்லை. என்னை தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். இனிமேல் டெய்லி என்னை பார்க்க வர எனக்கு ஃபோன் பண்ணுறேன், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி மெசேஜ் பண்ணுறேன், காலைல எஞ்சோன்னு மெசேஜ் பண்ணுறேன், சாப்பிடும்போது மெசேஜ் பண்ணுறேன், நீ என்ன சாப்பிட்டியான்னு கேட்குற, எல்லாத்தையும் கேட்குற. A to Z நீ என்ன பண்ணுற, நான் என்ன பண்ணுறேன், எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சாகணும். சரியா? சும்மா அந்த மாமான்னு இனிமேல் சொல்கிற வச்சுக்காத. மாமாவாம்ல மாமா, இவள் வாட்டுக்கு மாமா பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தெரியவாங்களாம். அப்புறம் நாங்களாம் என்ன பண்ணுறது? பொண்ணு பார்க்க அவளை செலவு பண்ணி பூ போட்டு லொசுக்குன்னு வாங்கிட்டு வருவோமா? அப்போதைக்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்போதைக்கு சொல்லவே நான் அதுக்கு முன்னாடியாச்சும் சொல்லலாம்ல. அதுவும் சொல்கிறதில்ல. எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம மனசில் ஆசை வளர்த்தோன்னு வந்து சொல்லுவாங்களாம். கிளாஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அப்போயே வந்து சொல்லியிருக்கலாம்ல. நான் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்திருப்பேன்ல. என் மனசில் இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதனால நீ தான் என்னோட ஒய்ஃபு, ஓகே? அது மாதிரி நடந்துக்க, நான் சொன்ன மாதிரி நடந்துக்க. மீறினே அப்புறம் நான் என்ன பண்ணுவோம்னே தெரியாது. சரி செல்லம், நான் வரேன், நாளைக்கு வந்து பார்க்குறேன். சரியா? என்னை பார்க்காம போனேன், என்னை பார்க்காம காலேஜுக்கோ வீட்டுக்கோ எங்கேயுமே போகக்கூடாது. பார்த்து பத்திரமா போயிட்டு வீட்டுக்கு போயிட்டோம்னு ஃபோன் பண்ணு. ஃபோன் கூட வேணாம், மெசேஜ் பண்ணு. இவன் என்ன சரியான பைத்தியமா? இந்த பைத்தியத்தெல்லாம் வச்சு இந்த அம்மாவை சொல்லணும் முதல்ல. வேணான்னு சொன்னதுக்கு கேட்டுச்சா? இதே எடுக்கிற முடிவோ? இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலையே. இவன்கிட்ட சொல்லலாம் பார்த்தா ஃபோன் பண்ணால் சீக்கிரத்தில் வந்து தொலைய மாட்டேன். நம்ம ஃபோன் பண்ணுற பற்றி முக்கிக்கிட்டு வேலை பார்ப்பேன். இவனெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பேசாமல் தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னால் அதுக்கும் ஒத்து வரதில்ல. ஒரு பொண்ணு நானே ஓகே சொல்கிறேன், இவனுக்கு என்ன வந்துச்சான்? இவன் டார்ச்சர் வேறு தாங்க முடியலை. ஒரு பக்கம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாங்கன்னா வேணாங்குது, இன்னொரு பக்கம் என்னையதையும் கல்யாணம் பண்ணிக்கலாங்குது. நான் எங்கிட்ட போய் முட்டிக்கிறதுனே தெரியல. மூஞ்சி முகரக்கட்டையும் பாரு. இந்த மூஞ்சியெல்லாம் பார்த்து அம்மா எப்படி எனக்கு ஓகே பண்ணுச்சு. அம்மாவுக்கு இருக்கட்டும், தெரிஞ்ச மாதிரி காமிச்சக்கூடாது. இன்னும் ஒரு வாரம் போட்டோம், நான் ஏதாச்சும் முடிவு பண்ணணும். முதல்ல அப்பாட்ட பேசணும், அப்பாட்ட கேட்டு தான் ஏதாச்சும் பண்ணணும். நமக்கு தலைவலியை கூட்டுறதுக்குன்னு எல்லாரும் வந்து சேருவாங்க போல். ஸோ கடவுளே, உன் மனசில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாலாம், அதனால நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்கணுமா? உங்களுக்கு ஒரு மனசு, நமக்கு ஒரு மனசு. இவங்க மட்டும் நினச்சதை சாதிக்காமல் விட மாட்டாங்க. அப்போ நம்ம மட்டும் என்ன நிமிஷத்துக்கு ஒருத்தர் நினச்சிக்கிட்டு இருப்போம்மா? சை, என்ன பேச்சோ. முதல்ல ஏதாச்சும் ஒரு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி என் பின்னாடி வருவேன்? நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பின்னாடி வர மாட்டேன்ல. ஏதாச்சும் ஒன்று பண்ணலான்னா இந்த மக்கு பையன் அந்த அசோக் இருக்கானே, அவன் மட்டும் இப்போ என் கையில் கிடச்சேன், நாராக கிழிச்சு எரிஞ்சிருவேன்.